ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் ரிவ்யூ டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. குட் பை ஜூன். பேரே சோகமா இருக்கேன்னு பயப்படாதீங்க. இது பேய் படம் இல்ல. ஜூன் மாதம் குட் பை சொல்லும் படமும் இல்ல. இது ஒரு பியூர் ஃபேமிலி எமோஷனல் டிராமா. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னா ஜூன். ஒரு வயசான அம்மா, 4 பசங்களோட வாழ்க்கை. ஒவ்வொரு பசங்கவும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லைஃப்ல பிஸி. ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல ஜூனுக்கு ஹெல்த் இஷ்யூ வருது. அப்பதான் அம்மா கூப்பிட்டா பசங்க எல்லாம் எப்படி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற ரியாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. 4 பசங்க அவங்க ஃபேமிலி ஒரே வீட்ல சேர்ந்ததும் ஈகோ, ஓல்டு ப்ராப்ளம்ஸ், சிஸ்டர் கோல்டு வார், வாட்ஸ்அப் ஃபேமிலி குரூப் மியூட் டு அன்மியூட் டு மியூட் அகெயின். ஜூனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுது. நம்ம லைஃப் லாங் ஜர்னி இல்ல. அதனால சாவறதுக்கு முன்னாடி ஃபேமிலிய சரி பண்ணணும். ஹாப்பியா குட் பை சொல்லணும். இந்த படத்தோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா ஸ்டோரி. நம்ம எல்லாரோட வீட்டு கதையேதான். அம்மா அப்பாவுக்கு டைம் இல்லாம போற ரியாலிட்டி. ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க நடிக்கல, வாழ்ந்திருக்காங்க. இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வந்ததும் அம்மாவுக்கு கால் பண்ணலாமேன்னு மைண்டுக்குள்ள தோணும். இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வந்ததும் அம்மாவுக்கு கால் பண்ணலாமேன்னு மைண்டுக்குள்ள தோணும். சினிமாட்டோகிராஃபி நீட். பிஜிஎம் இமோஷனுக்கு பெர்ஃபெக்ட். சவுண்ட் டிசைன் ஓவரா இல்ல. ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா இருந்தாலும் போரிங் ஃபீல் ஆகாது. மாஸ் மூவியை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபைட் எங்க ட்விஸ்ட் எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானதில்ல. ஆனா ஃபேமிலி, இமோஷன், அம்மா சென்டிமெண்ட் இது பிடிக்கும்னா ஒன்ஸ் டெஃபினெட்லி வாட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஆனஸ்ட் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye bye friends.